எவ்வளவு வரி கட்டுனீங்க கோயிலுக்கு? எவ்வளவு வரி? 5000 10,000? 30,000. போய் வேலை 30,000 ரூபாய் 30,000 ரூபாய் வரி கொடுத்து எத்தனை டியூப் லைட் கட்டினீங்களே, அத்தனை போக்கஸ் லைட் கட்டினீங்களே, ஒரே ஒரு குண்டு பல்ப் இந்த இடத்துல வச்சிருக்க கூடாது? ஊரா இங்க இருந்து மேல பார்த்த மாதிரி ஊரா இல்ல இருட்டூடா கிடக்கு. அது இருட்டூர்ல கருப்பு சட்டி போட்டுக்கிறோம். ஏன் கருப்பு சட்டி பாதியில கிழிஞ்சிருக்குது? இப்படி அது கொஞ்சம் கிழியத்தான் செய்யும். எங்க மத்தானக்காரரு இப்படி பொட்டை பிடிங்க வெளியே வந்த உடனே எங்க கிட்ட பேச ஒரு குஞ்சான குஞ்ச கூட காணுமே. குஞ்ச காணமா? ஆக மொத்தம் முண்டைங்களா? குட்டை குஞ்சி, நெட்ட குஞ்சி, கோண குஞ்சி, ரோசு குஞ்சி, புழு குஞ்சி, பச்சை குஞ்சி, கருப்பு குஞ்சி, வெள்ளை குஞ்சி, நரைச்ச குஞ்சி, விரிச்ச குஞ்சி, சுருகன குஞ்சி, அத்தனை குஞ்சி பாரு. காம்பவுண்ட்ல பாரு அத்தனை குஞ்சி இருக்கும்போது அடுத்து போயிட்டு சந்தைய போய் வித்தா பூரா 40 ரூபா 50 ரூபாய்க்கு வைக்கலாம். அத்தனை குஞ்சு இருக்கு. ஒரே குஞ்சுக்கார கேள்வி இல்ல தம்பி, தான் கரெக்ட் எடுத்து கூட. அது இல்லைன்னா பேசுறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட ஆமா நீ என்ன
என் தம்பி ஒருத்தன் வந்திருக்கிறான். எங்கடா? பார்க்கணும் துள்ளிக்கிட்டே இருக்கிறான் தாய் வழி பையன். ஆமா. அடங்குறான்னா கேட்க மாட்டேங்கிறான். நீ ஏன் அழகா இருக்கிறா? ஆமா. உன் தம்பி ஒரு முறை பார்த்தா பரவாயில்லாம. என் தம்பி எல்லாம் செம்ம அழகு, அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. கூட கூட்டிட்டு வந்தியா? நேத்துதான் மொட்டை அடிச்சேன். ஆமா. தம்பி நாங்க பார்த்தே ஓய், நான் உன் தம்பி காட்டி நான் பாக்குறோம். இத்தனை பேர் முன்னாடி என் தம்பி காட்டினா அறுத்து எடுத்து போடுவாங்க. என்னத்த சொல்றேன்? நான் பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு போறதானாயா? எந்த தம்பி கேக்குறேன்? ஐயோ எருமையாட்ட கேட்கிறானே. அண்ணா பெண்களை கண்டார் அண்ணான்னு கூப்பிடாங்க. செத்து போயிடல. அடா அண்ணாரு கூப்பிட்டா பிடிக்காதாட்டது. சித்தப்பா அவங்க சின்ன போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு ஒரு வேளை வயிற்றுல பெரிய ஆளா இருப்பாரு இருக்குது. ஆமா. ஓ பெரியப்பா அவங்க பெரிய ஏழையுமா என்னது பண்ணிட்டு இருந்தேன் நான் பெரிய பாங்க. ஒரு வேளை தாத்தா வருமா? இருக்கு இருக்கு. தாத்தா கூட்டு போகலாமா? தாத்தா பாண்டியாலே கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறியா? தாத்தா நினைச்சேன். புறா புறா பறக்குது. மாணவர் இருந்தா புறா பறக்கத்தானே செய்யும். நீ போட்டிருக்கிற கருப்பு புறா வெளியே தெரியுது, உள்ள தள்ளு. ஆமா, இங்க இருக்கு பாக்குறேன். அண்ணா ஓய், முன்ன வேற அப்படி எப்படிதான் கூப்பிடுறது? நானு வந்துட்டு டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறேன். டபுள் எம்ஏ. ஆமா, டபுள் எம்ஏ. ஆமா, அதை எப்படி கூப்பிடணும்? தூய தமிழ்ல மா மா. இன்னும் அருமை நண்பராகப்பட்ட பார்த்திபன் அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து எனக்காக இல்லை என்று சொல்லாமல் படிக்க 20 ரூபாய் மாறி மாறி வழங்கியிருக்கிறார். சொல்லு, அதையும் சொல்லு. அது மட்டும் இல்ல பாப்பா பேரு ஹர்ஷிதா. நாங்க வெளியே வந்துள்ள உடனே எங்களுடைய வேடத்தை பாராட்டி அர்ச்சிதா அவர்கள் ஆளுக்கு 20 ரூபாய் நன்கொடை அளித்துள்ளார். அவர் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் போன பக்கம் அரசு பெற்றாண்டி, பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வங்களை பெற்று நீடூடி காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜி எப்படி கூப்பிடுறோம்? மா 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 2 மா போட்டு கூப்பிடு. மா மா ஏன் போல கேப்? நீ தான் 2 மாவா? 2 மா. ஓ 2 மா. குண்டமா கூப்பிடு. மா மா சைன் பண்ணு. மாமா மாமா மாமான்னு கூப்பிடும் போது என் தம்பி தலை தூக்கி பாக்குறான். வாய சிணர்ம கொலையாடம் கஞ்சிரான். ஆமா, ஒரு பெண்களை கண்டா உனக்கு ரசிக்க தெரியாதா? உண்மையான பிடிக்கிறா நசுகனத்தோட சேர்த்து என்ன கையோட பிச்சை எடுத்துட்டு போயிட்டேன். அதுதான் இருக்குது. நசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில வா கல்வி தர நசிக்கிட்டு வீட்டுக்கு போவேன். அரிசி மாட்டுறதா அண்ணா? இப்படி ஒரு ஸ்கீம் வந்திருக்குதா? நீங்க பாட்டில் விடுவீங்களா? பாட்டில் விட்டுனா ஐயா பையனா இருக்கும்போது சுண்டு விரல் மாதிரி இருந்தது. பாட்டிலுக்குள்ள போயிட்டு வந்துருச்சு. இப்ப கை சோடு ஆகி போச்சு. பாட்டிலுக்குள்ள போக முடியாது. சீசா கொடுத்து இல்லனா ஆமா, நீ பாடுவாயா? தோல்வாய் பாடா போன வாய். நீ பாடையில பார்க்க நான் பாக்கணுமே. முன்னாடி பொறி அடிச்சுக்கிட்டு பாடி. பாட்டு தானே வேணும். பாட்டு பாடுன்னு கரெக்டா சொல்லு. எனக்கு ஒரு அருமையான சிவாஜி பாட்டு, நல்ல பாட்டு, நல்ல படம். அந்த படத்துல இருந்து பாடுறேன். இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரியா? ஆமா. ஐயோ பாட. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சே பாட்டு. அந்த பாட்டு முதல் மரியாதை படம் 150 நாள் தியேட்டர் விட்டு தெருவிலே ஓடிச்சு. சிவாஜி திரையில தியேட்டர் திரையிலே ஓடிச்சு. சிவாஜி முதல் மரியாதை. ஆமா. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சே. இந்த பாட்டு பாரு. அந்த அம்மா பேரு என்ன? ரேவதியா நடிச்சிருக்கோம். அருமையான நடிப்பு. நல்லா பாடுவாங்க. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்ச பாரு. வடுகரிசி தான் வில்லி கேரக்டர். வடுகரிசி சிவாஜி இருக்கும்போது. ஆமா, சிவாஜி கொண்டாட்டியா நடிச்சிருக்கான். அது அது பாடு பாப்பா. அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்ச அது பாருங்க. அதுல அந்த வடுகரிசி அந்த
இன்னொரு ஆக்டருக்கு சரியான சண்டை எல்லாம் நடக்கும். ஆமா சண்டை சீன். அந்த நேரம் அவத்தானா கையில போயிச்சு. அதுல பாரு சத்தி போட்ல அடிபட்டு செத்து போயிருவான் கையில. ஆமா நல்லா அந்த நேரம் அவத்தானா கையில போயிச்சு. सपना की रानी कब आएगी आएगी रानी कब आएगी रानी कब आएगी तू चली जा तू चली जा चली जा आप चली जा सपना की रानी कब आएगी तू आएगी रानी कब आएगी तू मेरी रानी कब आएगी तू चली जा तू चली जा चली जा आप चली जा गलिया बाबूरी गलिया जादूरी गलिया बाबूरी गलिया सब रंग गलिया वो जरा ये दिन बड़ी कहते थे किसी आएगी तो मेरे सपनों की रानी कब आएगी तू आज मौका की तुम आएगी तुम இந்த பாட்டு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கலையே. ஆமா ஏன்னா இந்துக்கு தெரியாது இல்ல. தமிழ்ல தப்பா தெரியுது. தமிழ்ல விடுறேன். அடி பூங்குயிலே பூமையிலே பாட்டு கொண்டு கேளு ஆசையிலே நான் படித்தேன் எல்லாம் பூங்கு பல்லழகி எவன பல நரதழகி நல்ல பான முதக்கழகி அழுவாத பூக்கழகி அண்ணா போனல் போகட்டும். ஆமா அடி வட்டா போட்டு காரி போட்டு காரி நம்ம ஆளுதான் பாப்போம். அடி ஆளுதான் பாப்போம் நம்ம ஆளுதான் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு. இந்த வேலைக்கு வராது நீ. அடி மாங்காய் மரத்து கறி மாங்காய்க்கு சொந்த கறி மனசு என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போன மாமியார்கிட்ட போய் தேங்காய் மரத்து கறி தேங்காய்க்கு சொந்த கறி பெருந்தாய் என்ன கட்டிக்கோ இல்லாட்டி போன தேவடியா போய் லைட் அடிச்சுட்டு இருந்தேன். புளிய மரத்துக்கு லைட் அடிச்சுட்டு இருந்தேன். அது அந்த பக்கம் போலாமான்னு பார்த்தோம். போலாம் தான் பார்த்தேன். அடியே அப்படியா இருந்து பாத்தீங்களா? போய் கடைக்காரங்கிட்ட போயா வாங்கினா போய் காசு கொடுத்து வாங்க. கடைக்கு போனா தான் வாங்க முடியும். எம்ஜிஆர் போய் கம்முனு எம்ஜிஆர் ஏன் அங்க கொண்டு போய் சேர்த்துறீங்க? அண்ணா போனால் போகட்டும். போங்க